அண்ணன் தம்பி அல்லாஹ் அழைப்பானா மறுமையில். அழைச்சி அண்ணன்ட்ட கேட்பானா, உன் தம்பியை பற்றி என்ன நினைக்கிறேன்? என் தம்பி ரொம்ப எப்போ பார்த்தாலும் கடை வேணும், அது வேணும், காசு வேணும், இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம பாஷையில் நான் சொல்கிறேன். அண்ணன் சொல்லுவார், கொடுத்து 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 திரும்ப கொடுத்ததே இல்லை ரப்பே. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம்? அல்லாஹ் வேற ஒன்றும் இல்லை, இங்கே காசு தேவையில்லை, அவன் நன்மையை எடுத்து எனக்கு கொடு. தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? பெருமானார் கேட்கிறார். அல்லாஹ் சொல்லுவானா, உன் தம்பி ஒரு நன்மையும் செய்யல, வெத்து பேப்பரா வந்திருக்கிறான், ஒரு நன்மையும் உன் தம்பிகிட்ட இல்லை. அப்ப அண்ணன் அல்லாவுக்கு ஐடியா கொடுப்பானா, நன்மை இல்லாட்டி பரவாயில்ல ரப்பே, என் தீமையெல்லாம் தூக்கி என் தம்பி மேல சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு, என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு. பெருமானார் தேம்பி தேம்பி எடுக்கிறார்கள். என் உம்மத்தில் தம்பி நரகத்திற்கு நான் சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகளை அழைத்து சொர்க்கத்தை சுற்றி காட்டுங்கள். சொர்க்கத்துக்கு போனா 72,000 அறைகளை கொண்ட மாளிகை, 72,000 அறைகள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தியா மையம்லிக்கு ஹாதா, இதை யார் சொந்தமாக்க போகிறார்கள்? எவ்வளவு பெரிய பணக்கார வாங்க போறான்? அல்லாஹ் சொல்லுவான், லா யம்லிக்கு நபிக்குன் வலா சித்திக் வலா ஷஹீத் வலா முலூக். எந்த நபிக்கும் தர்ற மாதிரி இல்ல, எந்த சித்திக், எந்த ஷஹீத், எந்த அரசனுக்கு இல்ல, வேறு யாருக்கு இவ்வளவு அற்புதமான மாளிகை? உனக்குத்தான் தரலான் இருக்கேம்மா. அல்லாஹ் எனக்கா? ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். அன்னைக்கார் சொல்லுவார், கதகப்பறத்து. அல்லாஹ் ஒரு தடவை தான் சொல்லுவான், ஒரு 3 தடவை சொல்லுவார், மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், தம்பியின் கரத்தை பிடித்துக் கொண்டு 2 பேர்களும் ஒன்றாக சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள். சொர்க்கவாசிகளிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? இங்கு குடும்பமா இருக்க மாதிரி அங்கேயும் குடும்பமாக இருப்பார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. சொர்க்கத்திலேயும் குடும்பத்தோடு இருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப செலவினத்தில் சிறந்த செலவினம் தன் பெற்றோர்களுக்கு அளிப்பதற்கு அடுத்து தன்னுடைய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கை, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக செலவழிக்கிற செலவினத்தை மார்க்கம் வரவேற்கிறது, விரும்புகிறது.